என் புள்ளப்பட்ட வேதனைய பொறுக்க முடியாம தான் என் சேமிப்புல இருந்த பணத்தை எடுத்து நான் அவனுக்கு கொடுத்தேன். என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க. புருஷனுக்கு தெரியும் பணத்தை அள்ளி கொடுத்துட்டு அவனுக்கு பறிஞ்சு வேற பேசிட்டு இருக்கிற நீ. தராதரம் தெரியாது. யார கேட்டு அவனுக்கு இந்த பணத்தை கொடுத்த? யார கேட்கணும்? யாருங்க கேட்கணும்? என் பிள்ளைக்கு பணம் கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா? உங்க கூட இத்தனை வருஷம் நான் குடும்பம் நடத்திருக்கேன். உங்க கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுத்திருக்கேன். 4 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். இதுக்கெல்லாம் கூலியா கூட கொடுக்க கூடாதா? கேவலம் ஒரு 30,000க்காக இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ராஜி, 30,000 இல்ல, உனக்காக நான் 30 கோடி கொடுப்பேன். ஆனா இந்த உதவாக்குற பயலுக்காக இல்ல. தங்கச்சிகளுக்கு பண்ணி பொண்ணுன்னு பாசம் பொங்குச்சுன்னா சொந்தமா சம்பாதிச்சு போட்டோம். என் பணத்தை கொடுக்காத, அவ்வளவுதான். என்னங்க இது? அவ பணம் உங்க பணம்னு பிரிச்சு பேசுறீங்க. அவ உங்க பிள்ளை இல்லையா? இருந்தான், இப்ப இல்ல. என்னைக்கு நமக்கு சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னானோ அன்னில இருந்து இவன் பிள்ளை இல்ல. நினைச்சு பாரு ராஜி, குழந்தையில இருந்து இவனை எவ்வளவு பாசத்தை கொட்டி நாம வளர்த்தோம். எவ்வளவு ஆசையோட அக்கறையோட வளர்த்த ஆளாக்கணும். இவன் கல்யாணத்தை பத்தி நம்ம என்னெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தோம். இவனோட சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணா தியாகம் பண்ண தயாரா இருந்தமே. அன்னைக்கே இவன் யாரோ ஒருத்தி இழுத்துட்டு வந்து, அப்பா இவ இருந்தாதான் எனக்கு வாழ்க்கை, வேற யாரை கட்டிட்டாலும் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா நம்ம என்ன மறுத்தா இருந்திருக்க போறோம்? அப்பேற்பட்ட பெத்தவங்களுக்கு கேவலம் ஒரு டெலிபோன் தகவல் கூட இல்லாம திடீர்னு வந்து நின்னு அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யாரோ ஒரு பொண்ணு குழந்தையோட வந்து நின்னா எந்த அப்பா நலமா அதை தாங்கிக்க முடியும்? இந்த அவமானத்தை என்னால கட்ட வேகிற வரைக்கும் மறக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், அண்ணியில இருந்து இவ யாரும் நான் யாரும். அவனுக்கு தேவையான பணத்தை வெக்க மானம் இருந்தா அவன் சொந்தமா சம்பாதிச்சுக்கிட்டு. போதுமாமா? அவர் பேசுனதெல்லாம் போதுமாமா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன்னு. தேல் கொட்டுற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கொட்டிக்கிட்டு இருக்காருமா. உன் மேல வச்ச பாசத்தினால தான் தட்ட முடியாம இந்த பணத்தை நான் வாங்கினேன். இந்தாமா, இந்தா அவரோட பணத்தை நீயே வச்சுக்க. இப்ப வருது ரோசம். இங்க பாருங்கப்பா, உங்க கூட மல்லு கட்டுறதுக்காக நான் இங்க வரல. இப்பவும் சொல்றேன், இந்த பணத்து மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல. எனக்குன்னு மானம், சூடு, சொன்ன ரோசம் எல்லாம் இருக்கு. நல்ல தாய் தகப்பன்னு தான் நானும் பிறந்திருக்கேன். உங்க மேல எல்லாம் வச்ச பாசத்தினால தான் நான் இப்படி அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கேன். எங்க இருந்தோ வந்த ஒருத்தி என்னால இப்படி தினம் தினம் அவமானப்பட்டு இருக்கா. அம்மா, என் தங்கச்சிங்களுக்கு என்னால சீர் செய்ய முடியுமா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்கப்பா, பணம்ங்கிறது காத்து மாதிரி உலகம் பூரா வீசிக்கிட்டு இருக்கு. அது என்னால சாமர்த்தியமா புடிச்சுக்க முடியும். இந்த புத்தி அப்ப எங்க போச்சு? இங்க பாருங்கப்பா. வாங்க போலாம், வாங்க. பேசாதீங்க, வாங்க போலாம். வாங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பாப்போம். நான் அப்பவே சொன்னேன், நகை எடுத்துட்டு போய் வைங்க, இல்லைன்னா வித்துருங்கன்னு. என் பேச்சு கேட்டீங்களா? பாவம், அத்தைக்கு வேற அடி விழுந்துருச்சு. அத்தைய மாமா அடிச்சது நான் இப்பதான் பாக்குறேன். அவங்க எவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வர நாம காரணம் ஆயிட்டோம்.
நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கூட வரலங்க, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. சாந்தி, உனக்கு அவமானத்தையும் ஏளனத்தையும் தவிர நான் வேற எதுவுமே வாங்கி தரலையம்மா. இது பாருங்க, உங்க அன்பும் பாசமும் போதும், மத்ததெல்லாம் வெறும் மண்ணுக்கு சமானம். இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் எதுவும் பேசாதீங்க, பேசக்கூடாது. ஏ ஷாம், என்னடா இவ்வளவு டென்ஷனா வர? என்ன ப்ராப்ளம்? கௌதம், நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்காது. ஆர்கே வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வேண்டிய எல்லா தகுதியும் எனக்கு இருந்தோம். அவங்க வீட்டு கல்யாண வேலையெல்லாம் நடத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்து. இந்த கிழ வேற அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் புது துணி வாங்கி கொடுக்குற வேலையை என்கிட்ட கொடுத்துட்டாரு. எல்லாம் என் நிலமடா. துணி மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு லீவு, ஸ்வீட்ஸு, அட்வான்ஸாக ஒரு மாதம் போனஸ். என் மாமனார் ஆட்டம் தாங்கலடா டேய். சீரியல் லைட் போடுறது, பணம் கொடுக்கறது, படையல் போடுறது, இதெல்லாம் தாண்டா என் வேலை. எனக்கு இதெல்லாம் தேவையாடா? என்னடா பண்றது? உனக்கும் லைஃப்ல நிறைய பிளான்ஸ் இருக்கு. அது அடைய போகும்போது சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரதான் செய்யும். ஆமா, இத சொல்றதுக்காக இவ்ளோ டென்ஷனா வந்த? இல்ல இல்ல, இதோட ஒரு முக்கியமான விஷயம் ஆர்கே வீட்டில் நடந்திருக்கு. அதை உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். வீட்டில் ஒரு புகைச்சல். என் தங்கச்சி ஃபோன் பண்ணா. ஆர்கே வீட்டில் எது நடந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்ல சொல்லி நீ தானே சொன்ன. ஒரு சின்ன சம்பவம் கூட நமக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும்னு நீ சொன்ன இல்ல, அது ஞாபகம் வந்தது. அதான் வந்தேன். இங்க என்ன நடந்தது தெரியுமா? இரு சொல்ல ஆரம்பிச்சிடாத, அப்புறம் எனக்கா வேண்டி ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ சொல்லு, ஆர்கே வீட்டுல என்ன பூகம்பம்? கார்த்திக் இருக்கானே, அவன் ஒரு பாசப்புழு. அந்த பாசப்புழு தான் தங்கச்சி 2 பாசமலருக்கும் நகை போடணும்னு ஆசைப்பட்டிருக்கு. வெறும் கையால முழ போட முடியுமா? கம்பெனில அட்வான்ஸ் கிடைக்கல, வெளியிலயும் கடன் கிடைக்கல. இந்த பழைய நகையை கொடுத்த விஷயம் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் தெரியும். என் தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். இப்போ கார்த்திக் அந்த நகையெல்லாம் விற்க போயிருக்கான். இந்த சின்ன பூசல் நமக்கு ஏதோ பயன்படுமா? எனக்கு இதுல எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அவன் பொண்டாட்டியோட நகை, அதை அவன் வைக்கிறான் விக்கிறான். இதுல நமக்கு என்ன மேட்டர் இருக்கு? சோதான். நோ 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 கௌதம், ஷாம் கொண்டு வந்தது சின்ன விஷயமா இருந்தாலும் டைம் பாம் மாதிரி பெருசா வெடிக்க கூடியது. ஏண்டா, அவன் சொன்ன நியூஸோட அருமை உனக்கு புரியலையா? என்னப்பா சொல்றீங்க? அதாவது அப்புறம் சார், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கீங்களா? என்னங்க, காஃபி கலந்து வச்சிருக்க, கொண்டு வரட்டுமா? கொண்டா. கலந்து வச்சுட்டு கொண்டு வரட்டான்னு கேட்கணுமா? இது பாரு, நீ சொன்னது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வச்சு அருமையான ஒரு பிளே பண்ணலாம். என்ன பாக்குற? புரியலையா? நீ கொண்டு வந்த பிட் நியூஸை வச்சுக்கிட்டு நானு ஆர்கேய பம்பரம் மாதிரி சுத்தி விட போறேன். நல்லா யோசிச்சு பாரு. கார்த்திக் வீட்ல இருந்து நகைகளை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிருக்கிறான். ஆபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு ஏதோ ஒரு நகை கடைக்கு போய் நகைகளை விற்க போறான். அதுக்கப்புறம் புது நகைகளை வாங்க போறான். ஆமா, கரெக்ட்? ஆமா. இந்த டைம் கேப்
இந்த டைம் கேப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மால் முரளி கிட்ட சொல்லி அந்த கார்த்திக்க இன்னைக்கு பூரா ஃபாலோ பண்ண சொல்லு. அவன் எங்கெங்க போறான், என்னென்ன செய்யறான்னு நமக்கு தெரியணும். எந்த நகை கடைக்கு போறான், நகைங்களை வைக்கிறானா விற்கிறானா அப்படின்னு நமக்கு தெரியணும். அவனுடைய மூவ்மெண்ட்ஸ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்னன்னு எனக்கு தெளிவுபடுத்துங்க. இந்த ஒரு விஷயத்தை கரெக்டா 2 பேரும் முடிங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன வைக்கணுமா இல்ல விக்கணுமா? அப்பவே சொன்னேன், நகை எடுத்துட்டு போய் வைங்க, இல்லைன்னா வித்துருங்க. என் பேச்ச கேட்டீங்களா? பாவம், அத்தைக்கு வேற அடி விழுந்துருச்சு. இது பாருங்க, உங்க அன்பும் பாசமும் போதும், மத்ததெல்லாம் வெறும் மண்ணுக்கு சமானம். இந்த நகையெல்லாம் வச்சுக்கிட்டு பணம் கொடுங்க. என்ன செட்டு பாக்குறீங்க? எல்லாமே ஒரிஜினல் நகை தான். நகை எல்லாம் நல்ல நகை தான். இருந்தாலும் நாங்க செக் பண்ண வேண்டாமா? கொஞ்சம் இருங்க, எடை போட்டு சொல்றேன். கையெழுத்து போடுங்க. ரொம்ப நன்றி செட்டு. அச்சா அச்சா. வாங்கோ. இது என்ன வேலை சார் ஆகுது? இது 3 பவுன் சார். அப்படியா? 17,000 ரூபாய் ஆகும். அது இது 20,000. இத பாருங்க சார், இதுல ஸ்டோன் நல்லா இருக்கும். இந்த டிசைன் தான் லேட்டஸ்ட் ஃபேஷன். 8 சவரன் இது. இது பிடிச்சிருக்கு சார். இதை பேக்கப் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார்.
சரியா? எல்லாத்தையும் ஞாபகமா எடுத்து வச்சிட்டீங்களா? அனிதா, சரியா? ஓகே. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. இல்லம்மா. அத்தை, எல்லா நகையும் உங்க சூட்கேஸ்லயே பேக் பண்றேன். அதை லாக் பண்ணி சாவி நானே வச்சுக்கிறேன். சரியா? அண்ணி பணம். அப்புறம் பணம் கூட நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அங்க ஏதாவது அவசரத்துக்கு தேவைப்படும். நாளைக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒண்ணு விடாம எடுத்து வச்சுட்டீங்களா? அங்க வந்து தேட மாட்டீங்களே. ராஜி, எனக்கு வேணுங்கிறது நீ பார்த்து எடுத்து வச்சிரு. நாங்க சும்மா கையை வீசிட்டு வருவேன். ஐயர் என்ன பண்ண சொல்றாரோ அதை பண்ணுவேன். ஓகே? அங்க வந்து என்ன ஒண்ணு கேட்டுறாத. ஆமா சரிங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா, காலையில கிளம்ப வேண்டியதான். மத்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியா இருக்கு. நமக்கு டிஃபன் கூட காலையில மண்டபத்திலே அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மாமா. மேலக்காரங்க ஒரு 2 மணிக்கு வந்துருவாங்க. சமைக்காரங்க ஏற்கனவே வந்தாச்சு. எல்லா வேலைக்கான மெனு நான் கொடுத்துட்டேன். இந்த வாட்டர் பாட்டில், தண்ணி, தாம்பூல பாக்கெட் எல்லாமே ரெடி மாமா. அத கூட விடல. அதுக்கு தான் அபிராமிங்கிறது. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. அம்மா, என்னடா? யாருக்குமா கல்யாணம்? ஸ்வாதி அத்தைக்கு, அனிதா அத்தைக்கு, இவங்களுக்கு தான் கல்யாணம். நாம போறோமா? ஒச்சோ, தெரியாதா உனக்கு? பாட்டி உனக்கு அழகா பட்டு பாவாடை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்மார்ட்டா போக வேண்டாமா நாளைக்கு? சாந்தி, என்னங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டேன். நான் போய் அத்தையும் அபிராமி அக்காவும் கூட்டிட்டு வரட்டுமா? கூட்டிட்டு வா. சரி. என்ன பண்ற? ஸ்வாதி, இது அந்த பேக்ல வை. என்ன நிக்காது? அத நீயே வைக்கலாம்ல. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. ஏன் நீ வச்சா குறைஞ்சிடுவியா? சண்டை போடுறீங்க சின்ன குழந்தைங்க மாதிரி. நானே வைக்கிறேன். சரியா முடியிருக்கான்னு செக் பண்ண. அத்தை, உங்களையும் அபிராமி அக்காவையும் அவர் கூப்பிடுறாரு. சரிம்மா. அண்ணி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அத்தை, வாங்க. என்னங்க? சாந்தி, கொடுங்க. நீ காட்டுமா? 2 பேர்கிட்டையும் காட்டு. ரொம்ப அழகா இருக்கு. டிசைன்லாம் நல்லா இருக்குல்ல அத்தை? ஏன் தழறீங்க? பாவம் கார்த்திக், எவ்வளவு கஷ்டம் அவனுக்கு. இந்த நகையில நான் டிசைனை பார்க்கல, அவனோட பாசத்தை தான் பாக்குறேன்.